ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுந்தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு சர்க்கரையோ நெய்யோ தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக வெறும் 3 பொருள் வச்சு செய்யலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை அளந்து எடுத்திருக்கீங்க. ரேஷனில் கொடுக்குற கோதுமையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரேஷனில் கொடுக்குற கோதுமை எடுக்கிறீங்கன்னா அதை நல்லா புடச்சி சுத்தம் பண்ணிட்டு பூச்சி வண்டு இருக்கான்னு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த கோதுமையை தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு வெயில்லையோ இல்லை ஃபேன் காத்துலையோ காய வச்சு எடுத்துக்கோங்க. இது சுத்தம் பண்ணின கோதுமை தான். இப்போ இதை நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இதை வறுத்தெடுக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு சின்ன வானலி வச்சுட்டு வானலி சூடானதும் கோதுமையை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதை வறுக்கும் போதே இது கூட வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வறுக்க நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி கோதுமை வறுப்படும் போது நல்லா பொரிய ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, கோதுமை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த வானலிலேயே விடாம இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா சூடு ஆற விட்டுருங்க. நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த கோதுமையை நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்க போறோம். உங்ககிட்ட எந்த மிக்சர் ஜார் நல்லா அரைக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஃபுல்லா சேர்த்து அரைக்காது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கூட நீங்க அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 10 செகண்டுக்கு நல்லா நைஸா பவுடர் ஆகுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜல்லடியில சேர்த்து சலிச்சு எடுத்துக்க போறோம். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். கோதுமை 1-2 அரைப்படாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி சலிக்கும் போது நம்மளுக்கு நின்றுக்கும். இப்போ பாருங்க, கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்க கோதுமை நம்ம சலிச்சு எடுக்கும் போது வந்துருச்சு. இதை மறுபடியும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஜல்லடியில் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எந்த கப்ல கோதுமை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லயே அளந்துக்கோங்க. இப்போ அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சுத்தமான வெல்லமா எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஃபர்ஸ்டே வறுத்து அரைச்சு சலிச்சு வச்சிருக்க அந்த கோதுமை பொடியை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் கோதுமை பொடியை சேர்த்துட்டு மறுபடியும் இது ஒரு 10 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்க அந்த கோதுமை பொடியை எடுத்துக்கலாம். இதுல நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய், வெல்லம், கோதுமை பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி மாவோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மாவை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த கோதுமை பொடி நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி இதுல நம்ம கோதுமையை நல்லா வறுத்து அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இப்போ இந்த மாவை நல்லா கலந்துட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். எந்த சைஸ்க்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்து நல்லா சின்ன சின்ன உருண்டைகளா நல்லா லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அழகா உருட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோதுமை லட்டு ரெடி ஆயிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். இந்த கோதுமையை நீங்க சுத்தம் பண்ணிட்டு நல்லா வறுத்துட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சு மாவு எடுத்து வச்சுக்கிட்டா கூட எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் செய்ய தோணுதோ அப்போல்லாம் டக்குன்னு நீங்க ரெடி பண்ணிடலாம். இதுல நம்ம தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. மேக்சிமம் 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். வெளியில வச்சிருந்தா ஒரு நாள், அப்பவே செஞ்சு அப்பவே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.